எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாகாளி வசியத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது காளியிலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காளி இருக்குது. மகாகாளி, பத்ரகாளி, பக்ரகாளி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. மயான காளி, உச்சிஷ்ட காளி, சங்கார காளி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். காளியை பற்றி சொல்லணுன்னா இத்தனை காளி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகாகாளி. ரொம்ப உக்கிரமான தெய்வம். மயான காளி பூஜை செஞ்சால் எந்த அளவுக்கு சக்தி இருக்குமோ அதே சக்தி இந்த மகாகாளி பூஜையிலையும் இருக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாகாளி பூஜை எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி காளி பூஜை, எந்த காளி பூஜை சுற்றி எடுத்தாலும் சரி, உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்கவே மாட்டான். உங்களுக்கு மாந்திரிக ரீதியாவோ மாந்திரிகம் இல்லாட்டியும் உங்களுக்கு யார் என்ன செஞ்சாலும் சரி அது அவனுக்கே திருப்பி அடிக்கும். மாந்திரிக ரீதியாக ஒருத்தர் உங்களுக்கு செய்வன சென்றான், இல்லை வேற எதனா பூஜை பண்ணாலும் சரி, ஏவல் பில்லி சுனியம் எது பண்ணாலுமே சரி, செஞ்சவனுக்கே திருப்பி அடித்து அவனுக்கு பிரச்சனை வரும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாந்திரிகம் இல்லாமல் ஒருத்தவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறான்னா, அப்போ உங்களால் ஒருத்தன் எதிர்த்து நின்று பிரச்சனை பண்ணுறான்னா, உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னா கண்டிப்பாக அவனுக்கு பார்த்தீங்கன்னா 16 நாளுக்குள்ள தண்டனை கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நல்லா பூஜை பண்ணி உருவேற்றி சித்த ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட பிரச்சனை செஞ்சவன் பார்த்தீங்கன்னா 8வது நாளே அவனுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய பூஜை தான் இந்த மகாகாளி பூஜை. மகாகாளின்னு கிடையாது, மயான காளி, பத்ரகாளி, உச்சிஷ்ட காளி, அந்த மாதிரி எல்லா இதுவுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மகாகாளி பூஜைன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொடுத்துருக்கப்படி சைவ முறைப்படி தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சைவ முறைப்படி பூஜை பண்ணணுன்னா எந்திர முறைப்படி வரைஞ்சி நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசைவ முறைப்படி இதுவே இந்த மகாகாளியை கொஞ்சம் உட்காரமாக பண்ணோன்னா அசைவ முறைப்படி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரம் ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த எந்திரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தகடில் வரையாமல் கபாலத்தில் ரெடி பண்ணணும். அதாவது இந்த மண்டை ஓட்டில் இருக்கிற அந்த கபாலத்தில் இந்த எந்திரத்தை நாங்கள் ரெடி பண்ணுவோம். அந்த எந்திரத்தை வரைஞ்சி இதில் சண்டால கருமையும் வைக்கணும். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேவா மை அந்த மாதிரி மையெல்லாம் கிடையாது. சண்டால கருமையை வச்சு கபாலத்தில் எந்திரம் வரைஞ்சி சண்டால கருமையை அதில் வைப்போம் நாங்கள். அப்படி வரைஞ்சி பூஜை பண்ணணும். இந்த பூஜை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கபாலத்தில் எந்திரம் வரைந்து சண்டால கருமை வச்சோன்னா இந்த பூஜை பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே காட்டில் இருக்க அந்த பக்கம் அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். நைட் டைமில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அசைவ படையில் தான் முக்கியமாக போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே இது சூட்டபிள் ஆகாது. இந்த பூஜை பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா சைவ முறைப்படி இருக்கும் இந்த பூஜை. அதாவது சைவ முறைப்படி தான் இந்த பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் செய்யலாம். குடும்பத்தோடு இருக்கீங்கன்னா அங்கே வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த பூஜையை நீங்கள் பிரச்சனையே இல்லை. பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். லேடிஸ் இருக்காங்க, தீட்டாகும், அந்த ஒரு பயமே வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்திர முறைப்படி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். எந்திரம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு உண்டான காளி வசிய மை நாங்களே கொடுப்போம் உங்களுக்கு. அந்த மையை வச்சு இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 நாள் கண்டிப்பாக பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மண்டலம் சொல்லுவாங்க, அந்த ஒரு மண்டலத்தில் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணியே ஆகணும். டெய்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான மூல மந்திரத்தை 108 தடவை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த காளிக்கு உண்டான மூல மந்திரத்தை நீங்கள் 108 தடவை டெய்லி சொல்கிற மாதிரி இருக்கும். சொல்லிவிட்டு சாயங்கால டைமில் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை. நைட் டைம் வேண்டாம், இது சாயங்காலமே பண்ணாவே போதும் இந்த பூஜையை நீங்கள்.
வீட்டில் கலசம் ஏற்றி கலச முறைப்படி தான் நாங்கள் இந்த பூஜையை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எந்திரத்தை கொடுத்துருக்கேன், மந்திரத்தை கொடுக்கல நான் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு எந்த முறைப்படி பார்த்து கொடுக்கணுன்னு தான் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் ஒரு அசைவ படையில் போட்டு சைவத்துக்குரியான மந்திரத்தை சொன்னால் அது போய் தப்பாக தான் முடியும். அதே மாதிரி சைவத்துக்குரிய படையில் போட்டு அசைவத்துக்குரியான மந்திரத்தை சொன்னாலுமே சரி, அதுவும் தப்பாக தான் போய் முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி சொன்னாலே இது வேறு மாதிரி தான் போய் வேலை செய்யும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்திரத்தை மட்டும்தான் இதில் கொடுத்துருக்கேன். இதில் மந்திரத்தை எதுவுமே நான் உங்களுக்கு கொடுக்கல. மகாகாளி பூஜை வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். எப்படி படிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணுன்றத வரைக்கும் நாங்களே உங்களுக்கு முறைப்படி கற்றுத்தருவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாகாளிக்கு உண்டான எந்திரம், அதுக்குரிய மகாகாளிக்கு உண்டான தாயத்து, மகாகாளியோட வசியம்மை, அதே பாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்களே வந்து படிக மாலை கொடுத்துருவோம். திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பூஜை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கும் நாங்கள் வந்து உடல் கட்டுக்கு வந்து தாயத்தை ரெடி பண்ணி நாங்களே இதுக்கு கொடுத்துருவோம் நாங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலையே இந்த மகாகாளி பூஜையை வந்து சைவ முறைப்படி தாராளமாக பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணுங்க, கண்டிப்பாக தாராளமாக நல்லா இருக்கும். உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தன் இல்லாத அளவுக்கு இருக்கும் இந்த பூஜை. பார்த்தீங்கன்னா இந்த மகாகாளி பூஜையை பற்றி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் எல்லாமே சரி நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த மாதிரி ஒரு பூஜை தான் இந்த பூஜை. உங்களுக்கு இதை படித்து முடித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இதுவாக இருக்கும். நீங்கள் அஷ்டகர்மங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக இது செய்யலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதிரின்னு ஒருத்தன் கண்டிப்பாக இருக்கவே மாட்டான் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பூஜை தான் இந்த மகாகாளியோட பூஜை. அந்த மாதிரி பூஜை தான் இந்த பூஜை, மகாகாளி பூஜை. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நாங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மந்திரம் கொடுத்தா எந்திரம் கொடுக்க மாட்டோம், எந்திரம் கொடுத்தா மந்திரம் கொடுக்க மாட்டோம்னா இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணுறேன்ட்டு நானே பண்ணுறேன்னு பார்த்துட்டு அவங்களே வந்து பிரச்சனைக்கு உண்டு பண்ணிக்கிறாங்க அவங்களே. அது எதுக்கு வீணாக பிரச்சனைன்னு தெரியல. ஒரு முறைப்படி படிக்கணும். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குருக்கிட்ட இருந்து வாங்கி தான் நாங்கள் எந்த பூஜையாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம். எங்ககிட்ட ஒரு பூஜை தெரிஞ்சாலுமே சரி, நாங்கள் எங்கள் குருக்கிட்ட பேசிட்டு தான் அந்த பூஜையை செய்ய ஆரம்பிப்போம். இப்படி ஒரு குருக்கிட்ட நாங்கள் பேசி இப்படி ஒரு பூஜை இருக்குது அவர்கிட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம் எந்த பூஜையாக இருந்தாலும். ஆனால் இப்போ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நானே எழுதி நானே பண்ணுறேன்ட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணாமல் முறைப்படி பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வந்து சித்தியாகும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குரு இல்லாத ஒரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடி ஆகாது. அது எப்போவுமே சரி. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 48 நாள் ஒரு பூஜை உட்காந்து அதை பண்ணி எடுத்து அதை கஷ்டப்படுறதுக்கு கரெக்டாக நீங்கள் அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா அந்த 48 நாள் பூஜையும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. முறைப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு பேசுங்க. நாங்களே உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தருகிறோம். நன்றி, வணக்கம்.